ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் நம்ம குமரன் இருக்காங்களே, கங்காவை விழுந்து விழுந்து பார்த்துக்கிறத நம்ம கங்கா காவேரியால் தாங்க முடியலங்க. ஏமா நீ இதுக்கெல்லாம் ஏமா இவ்வளோ ஃபீல் பண்ணுற? விஜய் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிப்பாரு, உலகத்தையே ஜெயிக்கிற அளவுக்கு ஒன்று கொண்டு போய் வச்சிருப்பாரு. வேற லெவல். அவரோட மகாராணி வாணி. அது புரியாமல் எங்களுக்கே இது புரியுது, உனக்கு அது புரியலையா? நீ எப்போமா அதெல்லாம் சொல்ல போகிற? நாங்களும் அதுக்காக தான்மா வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொன்றுக்கும் பார்த்து ஃபீல் பண்ணவங்க நம்ம கங்காவுக்கு, அதாவது ஆப்பிள்லாம் கட் பண்ணி கொடுக்குறாங்க. பாப்பா நானும் உன்னை இப்படிலாம் பார்த்துக்கணும்ல, அது உனக்கு இப்போ தான் புரியுதா? உள்ளே இருந்துக்கிட்டு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு வெளியே வந்து உதைக்க போகுது, பாப்பா பாப்பான்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா ஒன்றுமே கொடுக்காம என்ன வளர்த்தியமா, லைட் இருக்கா ஃபேன் இருக்கா அப்படின்னு ஒரு வடிவேல் சார் டைலாக் இருக்கு. அந்த டைலாக்கை போட்டு விட போது காவேரியோட புள்ள வந்து கடைசி அதுக்கப்புறம் பார்த்தா மருந்து மாத்திரலாம் வேணுமேங்கிறதுக்காக வாங்கிட்டு வரலான்னு இங்கே வராங்க. இங்கே ஒரு பக்கம் நம்ம விஜய் இருக்காரு, அவர் வந்துட்டாருங்க. வந்துட்டு அவர் எட்டி பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தா குமரனுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ நான் கூட எனக்கு நினச்சிட்டேனேன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா குமரனுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இங்கே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் காவேரிகிட்ட நின்று பேசிகிட்டு இருக்க. நானும் எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணுறேன் தெரியுமா, நான் மதுரை வரையும் போயிருந்தேன், ஆனால் வேலையை முடிச்சிடலாம் தான் பார்த்தேன். நீ குட் நியூஸ்ன்னு இவங்க ஒரு பக்கம் சொல்ல மொட்டையாக சொல்லிட்டு வச்சுட்டாங்க ஐராத்த மாமி. நான் நமக்கு தான் குழந்தை பிறக்க போகுதுன்னு நினச்சிட்டேன்னு சொல்ல, ஐயோ உங்களுக்கு தாங்க இதை நான் எப்படிங்க உங்கள்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிறாங்க. வாயால் சொல்லு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்டி நீ இப்படி இரிட்டேட் பண்ணுற? கங்காவுக்கு குழந்தை பிறக்கிறதே நீ என்கிட்ட மறைச்சிட்டல அப்படின்னு சொன்னவர், தனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்றதை மறைச்சது தெரிஞ்சால் எவ்வளோ ஃபீல் பண்ணார். அவர் ரொம்ப தவிக்கிறாருமா. ஏமா நீ இப்படி டார்ச்சர் பண்ணுற? நீ ஆர்வ கோளாறு இல்லை, அவசர கோளாறு, டென்ஷன் பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையை சொல்லாமல் மறைச்சிருக்கோமேன்ற கில்ட்டி ஃபீலிங் இருக்குது போல இவங்களுக்கு. வெண்ணிலாவுக்கு என்னாச்சு? வெண்ணிலான்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்கடா, ஆடியன்ஸுக்கு ரொம்ப கடுப்பாகுதுடா, அதுக்கு ஒரு எண்டு கார்டு வைங்கடா, வேறு ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, வெண்ணிலான்னு சொல்லாதீங்கடாப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வெண்ணிலாவை நான் கண்டிப்பாக சீக்கிரம் கொண்டு போய் சேர்த்துருவேன் அப்படின்றாரு. எங்கேயோ ஒரு பக்கம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காவேரியோட அம்மா நீ போய் வாழ